அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், இல்லை அவருடைய கிருபை தான், தயவு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நம்ம நடத்தினார், பாதுகாத்தார். அப்படிப்பட்ட தேவனை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். உம்மை ஆராதிப்பு, உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். தேங்க்யூ ஃபாதர். நல்லா கைத்தட்டி. ஆமென். நல்லா கைத்தட்டி. உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர். அப்படி பாட்டு போடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ எவ்வளவு நேரம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முழு பலத்தோடு இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரட்சகரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னதரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. உங்க பரிசுத்த, உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உங்க பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே. என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னதரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய்,
அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே ஆமென். எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் நம்பிக்கையோடு இதுவரை உதவி செய்தி எபினேசர் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்த பரலோக பரலோக ராஜாவே பரலோக பரலோக ராஜாவே நீங்க பரிசுத்தர் பரிசுத்த ஆமே பரலோக ராஜாவே நீ பரிசுத்த பரிசுத்த அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திரபலி. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே ஓ என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி உள்ளத்துக்கு ராஜாவே காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு உயர்த்தி இயேசுவே அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா ஆமென். ஓ இயேசுவே இயேசு அப்பா நீங்கதான் எங்கள் அப்பா அப்பா எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா சபகதனரடலரா இயேசு அப்பா எங்கள் அப்பா அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவரை கூப்பிட கூப்பிட ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அப்பா நீங்கதான் நீங்கதான் என் தகப்பன் நீங்கதான் என் தந்தை நீங்கதான் என் மீட்பர் நீங்கதான் என் ரட்சகர் நீங்கதான் என்னை உருவாக்கினவர் நீங்கதான் ஆமென் இயேசு அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே சொல்லுங்க பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்த இயேசுவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த நம்பிக்கையோடு எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான் சபகதனரடலரா ஆவியானவரே கரம் பலமா ஆண்டவரே இந்த 8வது மாதம் முழுவதும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை நடத்தும் அபிஷேகியும் அனல் மூட்டும் அக்கினியை ஊற்றுங்கப்பா
சகதரதரா. ஆமென். இயேசு அப்பா உங்களுக்கு தான் எங்கள் அப்பா அப்பா. சபகதனரனரனரனரா. கைகளை தட்டி முழுவலத்தோடு என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். தேங்க்யூ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவு முடியுமோ அவளை கை தட்டுங்க. எவ்வளோ பலன் இருக்கோ அவளை சொல்லுங்க. எங்க அப்பா தான், அவர் தான் என்னை நடத்தினார், அவர் பாதுகாத்தார், அவர் தான் என்னை தூக்கி சுமந்தார், அவர் தான் என்னை காப்பாற்றினார், அவர் தான் என்னை உயர்த்தி வைத்தார், அவர் தான் அவருடைய நாமம் தான். ஹோலி ஹோலி ரபகதலா. தேங்க் யூ ஹோலி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். ரெண்டு கரை உயர்த்தி ராஜாவே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. உயர்த்தி இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். சத்தம் உயர்த்தி இயேசுவே, உன்னதரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கரை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீர் மாத்திரமே. இயேசையா நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்ல முடியுமா? ரெண்டு கரை உயர்த்தி உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. முழுபலத்தோடு இயேசுவே, உம்மை போல். நீங்களே ஆராதிக்கணும். தேவனில்லை இயேசையா, நீரே நீர் மாத்திரமே. ஒரு விஷயம் கூட, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. கரம் உயர்த்தி பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே,
பரிசுத்தர். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அதிசயம் நடக்கும் பிரதர், அற்புதம் நடக்கும். எவ்வளவு பலன் இருக்கும். கரம் உயர்த்தி பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே முழுவலத்தோடு நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நாமத்தை சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ ரெண்டு கரம் உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கோ சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றக்கூடிய தேவன். அவர் நாமம் பரிசுத்தர். ஓ சேனைகளின் பரிசுத்தர். ரெண்டு கர உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ கடைசியா எவ்வளவு பலன் இருக்கோ ரெண்டு உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமான தேவன் சகலமும் அணுகுகிறவர். தேங்க்யூ லோ அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவரே நம்மை நடத்துகிறவர். அவரே நம்மை உயர்த்துகிறவர். அவருக்கு எவ்வளவு கனத்தை செலுத்த முடியுமோ எவ்வளவு மகிமையை செலுத்த முடியுமோ அத்தனை மகிமையோடு கரங்களை தட்டி நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பரிசுத்தர். அந்த நாமத்தை சொன்னாலே போதும். உலகத்துல எந்த தேவனுக்கும் இல்லை, எந்த தெய்வத்துக்கு அல்ல. நம்ம சொல்ல முடியும் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் மட்டும் பரிசுத்தர் அல்ல, என்னையும் பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். பரிசுத்தர் சொன்னாலே கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற ஒரே நாமம் பரிசுத்தர் என்கிற நாமம். ஓ ரஹந்தரா ஷபகா தாலராடா ரீபாகா தானா ராபா சந்தரா ரியாந்தரா. கர்த்தருடைய முச்சடியில இறங்கின அதே தேவ தயை, அந்த தேவ பிரசன்னத்துடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த 8வது மாதம் யார் மேலெல்லாம் அந்த தேவன் விரும்புகிறீரோ அவங்க மேல கர்த்தருடைய மகிமை ஷாகா ராதா ரே ஹந்த ராடா நாரா பாகா தாலரா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே. ஓ நன்றியோடு ஒருத்தரை சொல்லி ஆராதிக்க வைக்கிறது இல்லை, கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என் சேனைகளின் கர்த்தர். உங்க சத்தத்தோடு சேனைகள் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
பலத்தோடு சொல்லுங்க. நீங்க பாடும்போதே ஒரு பரிசுத்தம். என் சேனைகளின் பரிசுத்தர் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். நீர் பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் என் தேவன் பரிசுத்தர். என்னையும் அவர் பரிசுத்தமாக்குகிறவர். எங்களை நடத்தும் உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 118 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 118வது சங்கீதம் 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எது அப்படின்னா முந்தைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 22ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வைத்துக் கொள்ளுங்க, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வார்த்தை, அது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, அது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. என் வாழ்க்கையில தேவனால் கூடும். தேங்க்யூ ஹோலி காட். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லலாமா? ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான். ஒரு விசை கூட ஆகும்ன்ற வார்த்தை. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கர்த்தரால் ஆயிற்று. ஆகும், எல்லாம் ஆகும். இந்த மாதம் முழுவதும் யாரு பாடுறீங்களோ அவங்களுக்கு ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு கர்த்தராலே ஆயிற்று அல்லது கர்த்தரால் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரால் ஆகும். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நல்லா கவனிங்க, அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்படின்னா நிறைய நினைக்கலாம். மனுஷன் எப்போவுமே நிறைய நினைக்கலாம். நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் பிரதர், இப்படிலாம் நடக்கணும், இப்படியெல்லாம் நான் செய்யணும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்னாலேயே செய்ய முடியலை. ஏன்னா நம்ம மனுஷங்க. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் நினைத்தது தடைபடாது. அப்படின்னா என் தேவனை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது. அவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் நடத்தணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் பாதுகாக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அவர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. என் தேவனால இது முடியாது அப்படின்னு செய்யக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. நான் ஆராதிக்கிறவரால் எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி, என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். இப்போ சொல்ல போறீங்க, இந்த மாதம் என் ஆண்டவரால் எனக்கு எல்லாம் ஆகும், என் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், அது என் கர்த்தரால் ஆகும். என் கடன், என் வியாதி, என் போராட்டம், என் பிரச்சனை, என் பாடு, நான் எந்த கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாறுதலாய் மாற பண்ணுவார். இது என் கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் நிறைவேறிற்று, கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாத ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை தருவாராக. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. பாருங்க, தேவனால கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதது தான், மனுஷனால முடியாதது தான், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கர்த்தராலே ஆயிற்று. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, இருள கூட ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். நல்லா கவனிச்சுக்குங்களேன். வெளிச்சத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருளை கொண்டு வர முடியுமா முடியாதா சொல்லுங்க. ஒரு இருளுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு இருக்கலாம். வீட்டுக்கு போகிறோம், வீடு இருட்டாக இருக்குது, ஒரு சுவிட்சை ஆன் பண்ண என்ன வருது? வெளிச்சம். அதே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் என்ன போயிடுது? வெளிச்சத்தை கொண்டு வரதும் முடியுது. ஒரு இருளை வெளிச்சமாக்கவோ இல்லை ஒரு வெளிச்சத்தை இருளாக்கவோ முடியும். ஆனால் எந்த மனிதனாலும் முடியாது இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இருளை ஒரு மனுஷன் வெளிச்சமாக மாற்ற முடியும், வெளிச்சத்தை ஒரு மனுஷன் இருளாக மாற்ற முடியும். ஆனால் இருளில் இருந்து வெளிச்சத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்த முடியாது. என் கர்த்தரால் அது ஆகும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். நீங்கள் வாசிங்க, வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கிருந்து? அங்கே பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை. ஏங்க, இருளுக்குள்ள ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும், மாற்றி. வெளிச்சத்திலிருந்து ஒரு மனுஷன் மாற்றி இருளை மாற்ற முடியும். ஆனால் இருளுக்குள்ளிருந்து ஒரு காற்று எடுக்க முடியாது. அது என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். இந்த மாதம் என்ன பெரிய சாதிக்க முடியாததாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்ம பார்வைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், இன்னைக்கு சொல்லுங்க, இந்த 8வது மாதம் என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். நான் எது நடக்காது, எது வாய்க்காது, எது கிடைக்காது, எதெல்லாம் எனக்கு எதா எனக்கு பெருசாக தோணுச்சோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் சாதாரணமாய் மாற்றி என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என் தேவனால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் வாசிங்களேன், இன்றைய சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3லிருந்து வாசிங்களேன். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். 3லிருந்து வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசமில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அதான் அர்த்தம். தமிழ் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்காங்க. கர்த்தரால் அப்படின்னா அவரால் மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அவரால் மட்டும்தான் எனக்கு ஒரு நீதியை கொடுக்க முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
என் தேவனால் மட்டும்தான் என்னை நடத்த முடியும். கர்த்தரால் மட்டும்தான் சில விஷயம் ஆகும். யோசித்து பாருங்க, பாலை தயிரா மாற்றலாம், தயிரை பாலாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆனால் என் தேவனால் ஆகும். ஏன்னா அவர் இருக்கிறதுலேருந்தும் உருவாக்க முடியும், இல்லாததுலேருந்தும் உருவாக்க கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஒன்று இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்று இல்லை, அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதத்தில் எது இல்லை, எது வராது, எது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதிலிருந்து எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை என் தேவனால் தர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதா? ஆம் என்றும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆம் என்று அல்ல, அப்படிலாம் போடல, ஆம் என்றும் அவருக்குள்ள ஆமேன். அப்படின்னா நான் அவர்கிட்ட என்ன வார்த்தைகள் பெற்றாலும் அவரால் இது முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. என் தேவன்கிட்ட போய் நான் எதை ஜபித்தாலும், என் தேவன்கிட்ட போய் நான் எதை கேட்டாலும், இந்த மாதத்தில் தேவன்கிட்ட போய் எதை நான் எதிர்பார்த்தாலும் அவர்கிட்ட இல்லைன்னல்ல, ஆம் என்ற பதிலை மட்டும் தருவார். காரணம், என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நான் ஆராதிக்கிறவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் அந்த வெயிட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய வெயிட்டை, ஒரு காரியத்துடைய பொருளுடைய அந்த தரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் அதை பயன்படுத்துவதோ, அதனால் வருகிற பலனோ, அதனால் வருகிற ஆசீர்வாதங்களோ நம்மை நோக்கி வரும். ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா, இப்போ என்னோடு இருக்கிற ஒரு நபரை நான் சரியாக புரிஞ்சுக்கலன்னா என்னால் அவரோடு நெருங்கி பழக முடியாது, அவர்கிட்ட இருக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் எப்படிப்பட்ட அறிய முடியாது. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனால் எல்லாம் ஆகும். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட நான் போய் நின்னாலே அவர் வார்த்தைகள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதே தவிர இல்லை என்கிற வார்த்தை என் தேவனிடத்தில் இல்லை, முடியாது என்கிற வார்த்தை என் தேவனிடத்தில் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவனால் இந்த மாதம் கர்த்தராலே எல்லாம் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்டதில் நினைக்கலாம், நினைப்பதற்கு அதாவது யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நம்மளாம் நிறைய யோசிப்போம். இப்படிலாம் யோசித்தேன், இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்தேன், எல்லாம் நடந்துச்சா? இல்லை. எல்லாம் யோசித்தேன், இப்படி படிக்கணும்னு யோசித்தேன், படித்தோமா? இல்லை. இப்படி வாழணும்னு நினச்சேன், இல்லை. யோசனைகள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் யோசனை அவர் நினச்சா நிறைவேற்றக்கூடியவர் என் தேவன் மாத்திரம்தான். நீங்கள் வாசிங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடி தான் நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. என் தேவன் எப்பா நான் நினைச்சதா நடக்கும், நான் நிர்ணயிக்கிறதா நிலை நிற்கும். என்னால் இது முடியாது, நான் ஆராதிக்க, நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்க தேவனால இது நடக்காது, இது வாய்க்காது, இது முடியாது அப்படின்ற பதில் என் தேவனிடத்தில் இல்லை. என் தேவன்கிட்ட நான் எப்போ போனாலோ அவர்கிட்ட ரெண்டே பதில், ஆம் என்றும் ஆமென் என்றும் முடியும் என்றும் என் தேவனால முடியும். அப்போ நான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தராலே ஆயிற்று. அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் இருக்க துக்கங்களை மாற்றுவதற்கு என் கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை மாற்றுவதற்கு என் கர்த்தரால கூடும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவதற்கு என் கர்த்தரால் கூடும். என்னை தேவன் பலப்படுத்துவதற்கு அவரால் மாத்திரம் முடியும். அப்படி சொல்லணும். அவர் மட்டும்தான் என்னை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியும். அங்கே பாருங்க, அழகா சொல்ல, நான் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும். அப்படின்னா ஓ யோசனை 1000 இருக்கலாம், ஓ திங்கிங் பல இருக்கலாம், மனுஷனுடைய வழிகள் பல, நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் ஆராதிக்கிற தேவனுடைய காரியம் அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்னைக்கு காலையில் வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா, நம்மளை ஆராதிக்க தேவன் அவர் கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆயிற்று.
எதையெல்லாம் கர்த்தர் ஆகும் ஆயிற்று என்று சொல்ல போகிறார். 5 காரியம் இருக்குது. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிங்களேன். என் கர்த்தரால் ஆயிற்று, அதான் வாசித்தோம். என் கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. எது கர்த்தரால் ஆயிற்று? கல்லை தள்ளிட்டாங்க. ஆகாதென்று தள்ளின ஒரு கல்லை, அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் மூளைக்கல்லாக வைக்க என் தேவனால் ஆயிற்று. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஒருவேளை உங்களை தள்ளி இருக்கலாம், உங்களை ஒதுக்கி இருக்கலாம், உங்களை தவறாக பேசியிருந்திருக்கலாம், உங்களால் முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் என்னை தள்ளினாங்களோ, யாரெல்லாம் என்னை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் என்னை வேண்டான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் என்னை கேவலமாக பார்த்தாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் தேவனால் மாத்திரம் முடியும். என் தேவனால் மட்டும்தான் முடியும். என்னை தூக்கி ஒதுக்கி போட்டதை எந்த மனுஷனும் தூக்கி வைக்க மாட்டான். ஏன்னா மனுஷன்தான் தூக்கி எறிஞ்சான். இது வேணாம், இவன் ஒன்றும் யூஸ் இல்லை, இவன் ஒன்றும் யூஸ் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தூக்கி போடப்பட்ட எண்ணெய் கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து, அதுதான் முக்கியம், மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் வைப்பார் என்றால் அது கர்த்தராலே ஆயிற்று. அது ஆகும். அப்போ தேவன் உங்களுக்கு செய்ய போகிற சில காரியங்களை நான் சொல்லி நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க பாப்போம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க பாப்போம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரிய சித்தினா என்ன? காரிய சித்தினா தொடங்குவது அனைத்தும். நான் எதை செய்தாலும், எதை தொட்டாலும், எதை துவக்கினாலும் அது ஒரு மனிதன் தடை செய்ய முடியாது, ஒரு சத்துரு தடை செய்ய முடியாது, யாரும் அதை நிறுத்தி வைக்க முடியாது. காரணம், நான் செய்வதை என் கர்த்தரால் வரும். நான் செய்கிறத என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் ஒரு இடத்துல போய் நின்று எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு கேட்கும்போது அந்த வழியை என் தேவனுக்கு காரிய சித்தியாய் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்போ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நான் பாருங்க, சீட்டு மடியிலே போடப்படும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உட்காந்து எபிரேயத்தெல்லாம் பழக்கிறேன், நிறைய வசனம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. சீட்டு மடியிலே போடப்படும்னா அதுக்கு அர்த்தம் பெருசு. உதாரணத்துக்கு, அதாவது சூஸிங் சீட்டுனா பார்த்தீங்கன்னா, எனக்கு வருமா வராதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு பகுதி தான் சீட்டு போடுறது. சீட்டை அள்ளி போடுறாங்க, ஐயோ என் பேர் வந்துடாதா, ஐயோ என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடாதா. யோசுவா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். வேக வேகமாக வாசிங்க. தேசத்தை பங்கிடுவதற்கு கீழே பாருங்க, அவங்க சீட்டு போட்டு அப்படின்னு போடுறது. தேசத்தை பங்கிடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா சீட்டு போட்டாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யார் தவறு செய்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கப்படுவதற்கு சீட்டு போடப்படும். சரியா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வேக வேகமா வாசிங்க. சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கறுக்கும். எப்படி பாருங்க, சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழிக்குமா, பலவான்கள் நடுவே சிறுக்க இருக்குமா. இப்படி புரிஞ்சுக்கங்க, விரோதங்களை ஒழிக்கும். அப்பனா சீட்டை போட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா. ஆனால் அங்கே சீட்டு போடும்போது தெரியும், ஐயோ என் பேர் வந்துடாதா, என் பேர் வந்துடாதா. அந்த எதிர்பார்ப்புகள், அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்றும் மாதமாய் மாற்றுவார். உங்கள் எதிர்பார்ப்பு சீட்டு போடுறது போல சீட்டு மடியில் போடப்படும்பா. அப்படின்னா மனுஷன் ஒன்று நினச்சி போடுவான், மனுஷன் ஒன்று விரும்பி போடுவான், பார்ப்போம் எனக்கு தான் ஆதாயம் பண்ணி போடுவான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், யார் சீட்டு போட்டாலும், யார் என்ன நினச்சாலும் என் தேவன் நினச்சது தான் நடக்கும். நான் கர்த்தர் காரிய சித்தியாக என்னை மாற்ற போகிறார். நான் துவங்குகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் கூட நிற்க போகிறார். அவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை, ஒரு தாக்கத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே. யோசேப்பை அழிக்க சகோதரர்கள் திட்டமிட்டார்கள். யோசேப்பை அழிக்க பார்வோனுடைய வீட்டிலே திட்டமிடப்பட்டது. யோசேப்பை அழிக்க சிறைச்சாலைகள் திட்டமிடப்பட போட்டது. எல்லாரும் திட்டம் போட்டாலும் நீங்க சொல்லணும், குழியில தூக்கி போட்டாலும் சரி, ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி, எந்த உபத்திரவ துகையில தூக்கி போட்டாலும் சரி, ஆனா காரிய சித்தி கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். யோசேப்பை எங்க தூக்கி போட்டாலும் அவனோடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்தது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒருவேளை இன்னைக்கு எங்க வாழ்க்கையில சூழல்கள் எதிராக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதிராக இருக்கலாம், வீட்டின் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமாங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனா அதை சொல்லுங்க, யாரு என்ன நினைச்சாலும் எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த குழியில நான் கடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த சிறைச்சாலையில் கடந்தாலும் கவலை இல்லை. யார் என்னை அழிக்கணும் முடிவு பண்ணாலும் கவலை இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என் காரிய சித்தி என் கர்த்தரால் மாத்திரம் வரும். காரணம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருந்து யோசேப்பை 220 அடியிலிருந்து தூக்கி மீண்டு கொண்டு வர முடியுமானா, என்னையும் கர்த்தர் அநேக குழியில இருந்த என்னை கர்த்தர் தம் கரத்தை நீட்டி அவர் என்னை தூக்கி நிறுத்த முடியும். பிகாஸ் காரிய சித்தி என் கர்த்தரால் வரும். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் அங்க தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தானியேல் 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. 4 ராஜாக்களின் காலம் வித்தியாசமானது, நடைமுறைகள் வித்தியாசமானது, செயல்முறைகள் வித்தியாசமானது, பேச்சுக்கள் வித்தியாசமானது. ஆனா ஒன்று செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல தெரியுமா? தானியேலின் காரியத்தோடு கர்த்தர் இருந்தார். அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இன்னொன்று சொல்லவா, ஆமானை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம், ராஜா என்னதான் உயர்த்துவார், ராஜா என்னதான் மேன்மைப்படுத்துவார். அதனால அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ராஜாட்ட போய் சொல்றான், எப்பா ராஜாவுக்கு உதவி செய்தவங்களுக்கு என்ன பதில் செய்யறதுன்னு சொன்னப்ப, ராஜா குதிரையில ஏத்தணும், ராஜா போல கம்பீரமா வரணும், உலா வரணும், அடிச்சு விடுறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மனசுக்குள்ள என்ன தவிர யாருப்பா வர முடியும், என்ன தவிர யார் நிற்க முடியும்? இது மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய எண்ணங்கள். ஆனா காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற பண்ணினார். காரணம், கர்த்தர் காரிய சித்தியை மொர்தெகாயின் மேலே கர்த்தர் வைத்திருந்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேகமா வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம் பார்ப்போம். வேக வேகமா. யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், நீங்க கீழே அப்படியே வந்தீங்கன்னா தெரியும், அந்த மொர்தெகாயை குதிரையில ஏத்தி வச்சு அவன் நினைச்சிருக்கிறான், எனக்குத்தான் அந்த உரிமை, எனக்குத்தான் அந்த பெருமை, ராஜா என்னத்தான் மேன்மைப்படுத்த போறாரு. வாய்ப்பில்லை. காரணம், கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறது மொர்தெகாயை. மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி வேணா இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, மேனேஜர் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், உறவுகள் என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும், நண்பர்கள் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், என் கூட இருக்கிறவன் இவெல்லாம் உயர்ந்துருவானா, இவெல்லாம் வாழ்ந்துருவானா, இவெல்லாம் அவ்வளவுதான் நினைக்கட்டும். ஆனா நீங்க சொல்லுங்க, காரிய சித்தி என் கர்த்தரால் வரும். என்னை நடத்தினவர் என்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிறவர் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த காலையில. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். அப்படின்னா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், என்ன வேணா யாரு வேணா நினைச்சிட்டு போட்டோம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லிட்டாருப்பா, காரிய சித்தி கர்த்தரால் வரும். அதனால யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, யார் என்ன எந்த இடத்துல போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் செய்கிறதை அவர் வாய்க்க பண்ண போகிறார். நான் தூங்குகிறத கர்த்தர் கூட நிற்க போகிறார். இந்த மாதம் நான் எதை செய்தாலும் அதிலே அவர் கரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. பிகாஸ் வாசித்தோ, அது கர்த்தராலே ஆயிற்று, என் தேவனால ஆயிற்று. புல்ஸ்டா போய்க்கிறார் பாருங்க. நடந்து முடிஞ்சிச்சு.
இதுவரை நடக்காதவைகள், நான் எதிர்பார்த்தவைகள், ஜெபித்தவைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆயிற்று, என் தேவனால் ஆகும், என் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றார். என்ன நினைச்சாலும் சரி, யோசித்து பாருங்க, எங்க தூக்கி நம்மளை போட்டாலும் அந்த இடத்துல மீண்டும் எழும்ப கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை ஆயிற்று, எது ஆகும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ரெண்டாவது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது, இல்லாததை தருவதற்கு அவரால் மட்டும்தான் கூடும். ஒன்று, நான் முதல்ல சொன்னேன், எதை கூடும்? காரிய சித்தி கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் வரும். ரெண்டாவது, இல்லாதத ஆண்டவர் தருவதற்கு ஆகும். இல்லாதது அங்க என்ன இல்லை? சாராளுக்கு பிள்ளை இல்லை. அங்க வேற சொல்ல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அங்க பாருங்க, வசனம் அழகா இருக்கு. என் கர்த்தரால் ஆகாத காரியம், நடக்காத காரியம் உண்டோ? சாராள், உன் கர்ப்பம் செத்து போய் கிடக்கலாம், மருத்துவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், எல்லாரும் பார்த்துட்டு உன் வயதை கணக்கு பண்ணலாம். சாராளே, உனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா என் தேவனால் எல்லாம் ஆகும். அதான் அர்த்தம். சாராளே, உனக்கு நகைப்பு தான். எவ்வளவு வசனத்தை கேட்ட, ஆனாலும் ஒன்னும் நடக்கல. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அந்த நகைப்பு, உனக்குள்ள இருக்கிற அந்த அசட்டை, சாராளே உனக்குள்ள இருக்கிற அந்த காரியம், அதுதான் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய விடல. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அற்புதம் நடக்கல? கர்த்தர் இன்னும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரல. சாராள், ஏன் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், உனக்குள்ள அந்த நகைப்பு, உனக்குள்ள அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அசட்டை, உனக்குள்ள அந்த கர்த்தருடைய வசனத்துல கேட்கறதுல நம்பிக்கை இல்லை. ஆனா நீ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா நான் தேவன் அப்படின்னு சொல்றார். நான் ஆண்டவர், நான் தேவன், என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, வாசிங்களா, எனக்கு ரொம்ப வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஈசாக்கு இல்ல, இருக்கிற ஒரு மனுஷனோட போய் உடன்படிக்கை ஏற்படுத்தலாம். நோவாவோடு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், மோசையோடு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் உடன்படிக்கை. ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட போய் நின்று உனக்கு எனக்கும் உடன்படிக்கைன்னு சொல்லலாம். ஆனா இல்லாத ஈசாக்கோடு கர்த்தர் சொல்றாரு, இல்லாத ஈசாக்க என்னால தர முடியும், அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு, அதனால அந்த ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. இல்ல, ஈசாக்கு ஸ்பாட்ல இல்ல, ஈசாக்கு அங்க வயிற்றுல இல்ல. ஈசாக்கு உருவாகவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. உருவாகாத ஒரு மனுஷன், உருவாகாத ஒரு வயிற்றுல எம்டி. அவனை பார்த்து சொல்ற, உனக்கு தெரியுமா, என் தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? உனக்கு தெரியுமா, ஈசாக்க நான் உடன்படிக்கை ஏற்படுத்த. எனக்கு புரியவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இந்த நேற்று நைட்டெல்லாம், ஏன்னா எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை? ஒருவேளை கருவழிஞ்சிருந்தா, ஒருவேளை வாய்ப்பு இல்லைப்பா. ஏன் தெரியுமா? உருவாக்குகிறவர் நான், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவர் நான். கர்த்தர் ஒரு வாக்குதத்தம் சொல்லிட்டு, அதான் சொன்னோம்ல, ஆம் என்றும் ஆமென் என்றும் மற்றதான் இருக்குதே தவிர என் தேவனிடத்தில் இல்லை என்பதோ, என் தேவனிடத்தில் நடக்காது என்பதோ, என் தேவனிடத்தில் முடியாது என்பதோ இல்லை. காரணம், என் கர்த்தரால் எல்லாம் ஆயிற்று. எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். வாசிங்களேன், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னொரு வார்த்தை ரொம்ப ஆழமா சொல்லுவார், வாசிக்கலாம். உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, மீண்டும் சொல்றேன், இல்ல, வயிற்றுல இல்ல,
இல்லாத போது ஒரு உடன்படிக்கையை என் தேவன் ஏற்படுத்த முடியுமானா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் தேவனால் அது ஆயிற்று. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும். அதை உங்கள் சொந்த கண்கள் காணும். இப்போ ஒருவேளை சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், இப்போ ஒருவேளை ஈசாக்கு இல்லாமல் இருக்கலாம், இப்போ ஒருவேளை மனதில் வசனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆழமாக காயங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய ஈசாக்க கர்த்தர் இந்த நாட்களில் தந்தே தீருவார். ஆண்டவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். வாசிங்களா இன்னொரு சம்பத்தை கூட, லூக்கா 1ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்க. 15ஆம் வசனம் 16-17 வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே யோவான் ஸ்நானகன் இல்ல. எனக்கு புரியல. இல்லாத ஒரு ஆளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக அப்படி இருப்பான், மது குடிக்க மாட்டான், தாயில வயிற்றுல இருக்கும் போதே அபிஷேகத்தை நிரம்பி இருப்பான். எப்படி தேவன் சொல்றாரு பாருங்களேன். நான் சொல்ல முடியும், ஒரு வயிற்றுல இல்லாத போதையே ஒரு மனிதனுக்கு கர்த்தர் இவ்வளவு வெளிப்படுத்தி கொடுக்க முடியுமானால், இந்த காலை நேரத்தில் வந்திருக்க உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவனால் எனக்கு வேண்டியதை தர, எனக்கு உண்டான ஈசாக்கை தர என் தேவனால ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னொரு சம்பவத்தை வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். 28வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி யோசிச்சு உட்கார்ந்து படிச்சு பார்த்தா எனக்கு நேற்று நைட் எல்லாம் புரியல. எப்படி புரியலன்னா, கோரேசு மட்டும் இல்லைங்க, அவங்க அப்பாவே இல்லை, அவங்க அப்பா இல்லைங்க, அவங்க தாத்தாவே இல்லை. இந்த தீர்க்கதரிசனம் வெளியே வரும்போது கோரேசு மட்டும் இல்லை, அவன் தாத்தா கூட இன்னும் பூமியில பிறக்கல. என் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஆலயம் கட்டணும். அந்த ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு மனிதனை என் தேவன் எழுப்பிய தீர வேண்டும். எவ்வளவு பயங்கரமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பாருங்க. எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு. கோரேசு வந்தெல்லாம் பரவாயில்லைங்க, முதலையாவது சாராள் இருந்தாங்க, ரெண்டாவது அந்த இடத்துல யோவான் தாய் இருந்தா. ஆனா இங்க கோரேசோட அப்பாவும் இல்லை, அவங்களுடைய அப்பா தாத்தாவும் இல்லை, யாருமே இல்லாதப்ப என் தேவன் சொல்றாரு, உனக்கு தெரியுமா, நான் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மனிதனை எழுப்புவேன், அந்த மனிதன் என் தேவ ஜனத்துக்காக ஆலயத்தை கட்டுவா அப்படின்னு சொன்னா என் தேவனால் எல்லாம் ஆகும். இல்லாததை இருக்கிறதை போல கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியுன்றேன். நான் இல்லாத ஒரு ஆளு இல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரே புலம்பல், என்கிட்ட அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லை, எனக்கு வசதி இல்லை, இது இல்லை. ஏங்க, இத்தனை வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுக்க முடியுமானா, இங்கே இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அது கர்த்தராலே நிறைவேறிற்று, என் தேவனால் நடந்தே தீரும். கடைசி லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் ஏங்க இயேசு இல்ல, இயேசு இல்ல மரியாளிட்ட. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது சம்பவிக்க எப்படி ஆகும்? இல்ல, நான் மீண்டும் சொன்னேன், தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். முதல் கருத்து. ரெண்டாவது, தேவனால் எது தெரியுமா உங்களுக்கு ஆகும்? ரெண்டாவது சொல்லவா, இல்லாதத கர்த்தர் தந்து நடத்துவார். இல்லாததை தருவதற்கு அவரால் ஆகும். இல்லை ஒண்ணுமே இல்லை கையில, பரவாயில்ல, என் கர்த்தரால் ஆகும். திட்டமே இல்லை, பரவாயில்ல, என் கர்த்தரால் ஆகும். உங்களுக்கு திட்டம் இல்லை, ஆனால் என் தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களுக்கு வழி தெரியல, ஆனால் என் தேவன் பல வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு போகிற வழி தெரியல, ஆனால் என் தேவன் உங்களை சுமந்து கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியலை. அப்படியே நடக்கணும் எனக்கு ஆசை. ஒன்றுமே இல்லை கையில், பேங்க் பேலன்ஸே இல்லை. வேளாண் பிரதர்,
பிரதர் எனக்கு தொழில் செய்யறதுக்கு பரவாயில்ல பிரதர் ஐடியாவோ உதவி செய்யறதுக்கு ஆளோ வேணாம் பிரதர், எதுவுமே வேணாம். ஆனால் வேதம் சொல்லுது என் தேவனால் எல்லாம் ஆகும். மனுஷனால கூடாததான், மனுஷனால கூடாதுதான். நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒன்றுமே கையில். நீங்கள் ஒரு காலத்தை சொல்வீங்க பாருங்களேன், எதான் சாட்சி. சாட்சினா எது? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஜோம் பண்ணேன், மறுபடி பஸ்ஸு பின்னாடி வந்துச்சுன்னு சாட்சியா? அது பேர் சாட்சி இல்லை. கையில் ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் இஸ் க்ளோஸ்ட். ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. கொரோனா பீரியட் யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் மறந்து போச்சுல்ல, நன்றி மறந்து போயிட்டோம். கொரோனா பீரியடு ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்தினார். காரணம் அவராலே ஆகும். எனக்கெல்லாம் ஆச்சரியம்தான். சில வீடுங்கள்லாம் நான் போய் பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் கம்பெனியில் பணத்தை குறைச்சிட்டாங்க, எல்லாமே குறைச்சிட்டாங்க, ஒன்றும் கிடையாது ரொம்ப. ஆனால் எப்படி தள்ளிட்டு போனேன்னே தெரியாது. 2 வருஷம் பிள்ளைங்க படித்தாங்க, 2 வருஷம் ஸ்கூலுக்கு போகல, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் சமைச்சோம், சாப்பிட்டோம், எல்லா கொரோனா நினச்சி. ஆனால் எங்கள் வீட்டில் சிக்கன் போச்சு, எங்கள் வீட்டில் மட்டன் போச்சு, எங்கள் வீட்டில் சுக்கா போச்சு, எதுவுமே குறையலை பிரதர். ஆனால் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நின்று நிதானித்து பார்த்தா இது எப்படி நடந்தது தெரியாது. ஆனால் என் தேவனால் எல்லாம் ஆகும். அதான் என் தேவன். உங்களுக்கு சொல்கிற கர்த்தரால் அது ஆயிற்று. 2வது சொன்னேன், இல்லாததை தந்து அவரால் ஆகும். 3வது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 3வது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமைய நன்மையாய் மாற்றி தர அவரால் மாத்திரம்தான் முடியும். முதல்ல சொன்னேன், என் காரிய சித்தி கர்த்தரால் வரும், கர்த்தரால் ஆகும். நான் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் என் தேவன் மட்டும்தான். நான் விதைச்சேன், நான் தண்ணி ஊத்துறேன், ஆனால் விளைய செய்தவர் என் தேவன். பஞ்ச காலத்திலும் ஒரு ஈசாக்கு விதை விதைத்து. எனக்கு ஒரு சந்தேகம், ஒருத்தர் 5 விதை விதைச்சா, இன்னைக்கு நம்ம வீட்டில் பாருங்க செடி வைப்போம், எத்தனை செடி வைப்போம், விதை வைப்போம்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் வைப்போம். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் வைப்பாங்க எல்லாருமே. பாஸ்ட் கூட பாருங்கள், இந்த இடத்துல செடி வைக்கும்போது 2ஆக வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் 1 போனால் கூட 1 என்ன செஞ்சுக்கும், பிடிச்சிக்கும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் வேதம் சொல்லுது 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அப்படின்னா அவன் விதைச்ச ஒரு விதை கூட மக்கி போகலை. விதைச்ச ஒரு ஏன் பொறாம கொண்டாங்க, ஏன் எரிச்சல் அடைஞ்சாங்க, ஏன் ஈசாக்கு பகைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியம். ஒரு விதை கூடப்பா அழிஞ்சு போகலை, ஒரு விதை கூடப்பா பலன் கொடுக்காம இல்லை. பஞ்ச காலத்துலேயும் எனக்கு 30 வந்துச்சு, உனக்கு 60 வந்துச்சு, உனக்கு 90 வந்துச்சு. ஆனால் அவன் விதைச்ச அத்தனையும் 100 தந்துச்சு. அதுக்கு காரணம் தெரியுமா? ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஈசாக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல, ஈசாக்கே தான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கும் அவன் தான் வாக்குத்தத்தம், நமக்கும் அவன் தான் வாக்குத்தத்தம். ஈசாக்கில் தான் இயேசு வந்தார். உங்களுக்கு புரிஞ்சா தெரியல, ஈசாக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஈசாக்கு சாதாரண இல்லை, ஈசாக்கை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதித்ததுக்கு காரணம் ஈசாக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஈசாக்கே ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதம் அல்ல, உங்களையே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போறாரு. அதுதான் என் கர்த்தரால் ஆகும், என் கர்த்தரால் நடக்கும், என் கர்த்தரால் மாறும், எல்லாம் சூழ்நிலையே மாறும். 2வது சொன்னேன், இல்லாத இடத்தில் தந்து அவரால் ஆகும். இல்லவே இல்லை, வயிற்றில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, எதுலேயுமே ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, எம்டி ஹேண்டு தான். வேண்டாம், என் ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்கு ஒன்றை இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்லாததிலிருந்தே கர்த்தர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்க முடியும், என் கர்த்தரால் ஆகும். 3வது நான் சொன்னேன், தீமை செய்யட்டுமே, தீமை செய்யட்டுமே. நல்லா கவனிங்களேன், நல்லவனை கெட்டவனா ஈஸியாக என்ன செய்யலைன்னா மாற்றி கொண்டு வரலாம், மாற்றிடலாம். ஒரு கெட்டவனை நல்லவனா கூட மாற்றிடலாம், சரியா? ஆனால் பாவிய நீதிமானா மாற்ற என் தேவனால் மட்டும்தான் முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னேன், தீமையை நல்லதாக மாற்றிடலாம், நல்லது தீமையாக மாற்றிடலாம். ஆனால் தீமையை நல்லதாக மாற்ற என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஒரு நாள் கெட்டவனா இருந்தான்ப்பா, இப்போ பரவாயில்ல திருந்திட்டான், அது வேற. நல்லா இருந்தான்ப்பா, இப்போ ரொம்ப மோசமாக, அது ஓகே. ஆனால் மோசமாக இருக்கிறத வச்சே ஒரு எதிராளியிடத்திலிருந்தே ஒரு பச்சனத்தை தோண்டுகிறவர் என் தேவன்.
என்னை அழிக்குன்னு நினச்சிருக்கிறவன்ட்ட இருந்தே எனக்கு அற்புதத்தை என் தேவன் வாங்கி தருவார்னு சொல்கிறேன். இங்கே யோசேப்பை அழிக்கணும்னு நினச்ச சகோதரர்கள் இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தி அவன் தலையை உயர்த்த முடியுமானால், உங்கள் வாழ்க்கையில் தீமையாய் நினைத்தவர்கள் மத்தியில் உங்கள் தலையை என் தேவன் உயர்த்த அவரால் மாத்திரம்தான் முடியும். உதாரணத்துக்கு வாசிங்களேன், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்ததுனால உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தை அவன் சாபம் வச்சுட்டான், ஆனா அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்த என் தேவனால தான் முடியும். சிலுவையை ரோம ஜனங்கள் சாபமா கருதுனாங்க. சிலுவை சின்னம் என்பது ரோம ராஜ்யத்துக்குள்ள அந்த நாட்களில் சாபம். இட்ஸ் a curse. அதை யாருமே நேசிக்க மாட்டாங்க. ஒரு சிலுவையில் ஒரு மனுஷன் அறையப்படுறான்னா அவன் தேசத்துக்கு துரோகி, அவன் பயங்கரமான குற்றம் செய்தவன், அவன் யாராலும் அங்கீகரிக்கப்படாதது. அவ்வளவு பெரிய அருவருக்கப்பட்ட, எல்லாராலையும் ஐயோ இவன் இப்படி சிலுவையில் அரைஞ்சிருக்காங்கன்னா ஒரு கொடூரமானவன் அப்படின்னு தான் அந்த சிலுவையுடைய சின்னம் பார்க்கப்பட்டது. எல்லாராலையும் சிலுவை என்பது ஒரு அருவருக்கப்பட்டதா, அங்கீகரிக்கப்படாததா, அன்பு கூறப்படாததா இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் சிலுவையிலே மரித்து அந்த சிலுவை சாபத்தை அவர் இன்னைக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஒரு காலத்தில் இருந்து அருவருக்கப்பட்டது இன்றைக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் சுகத்தை கத்த தருகிறார். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் அற்புதம் கத்த செய்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுறது என்பது சாதாரணம் அல்ல, தீமையை நன்மையாக மாற்றுறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், சிலுவை அது வரைக்கும் சாபம், சிலுவை அது வரைக்கும் கடன், சிலுவை அது வரைக்கும் வலி, சிலுவை அது வரைக்கும் பிரச்சனை, சிலுவை அது வரைக்கும் அருவருப்பு. ஆனால் என் இரட்சகர் மரித்த போது அருவருக்கப்பட்டதை, அசிங்கமாக இருந்ததை, வெறுக்கப்பட்டதை அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும்னா இன்னைக்கு எனக்குள்ளே இயேசு வந்ததுனால என்னை குறித்து யார் தீமை செய்தாலும் அந்த தீமை செய்கிறவருடைய இடத்திலிருந்தே ஒரு நன்மையை தர என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். தைரியமா நீங்க சொல்லுங்க, எனக்கு தீமை செய்யா செய்ப்பா, நல்லா செய்யறத நல்லா திட்டம் போடு, பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட நல்லா பண்ணு. ஏன்னா நீ எந்த அளவுக்கு பழி வாங்க நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அதிலிருந்து ஒரு நன்மை எனக்கு கத்த தருவார். நீங்க சொல்லுங்க, தைரியமா இந்த மாதிரி எனக்கு எதிராக செயல்படுறியா, என்னை பத்தி புறம் பேசுறியா, கொஞ்சமா பேசாத, நல்லா பேசு. என்னை பத்தி தப்பா சொல்றியா, நல்லா சொல்லு. என்ன திட்டம் போடுறியா, சூப்பரா திட்டம் போடு. ஏன் தெரியுமா, என் தேவன் யார் தெரியுமா, என காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுகிறவர். என் தேவனால் எல்லாம் ஆகும். எந்த இடத்துல தீமை செய்தியோ அதே இடத்தில் கத்தர் நன்மையாய் மாற பண்ணுவா. என்னை அழிக்கணும்னு நினைச்ச இடத்துல, யோசேப்பை தள்ளணும்னு நினைச்ச இடத்துல யோசேப்பு தலையை கத்தர் உயர்த்த முடியுமானா இந்த காலை நேரத்தில் கத்தரை நம்புற உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, என் தேவனால் தீமையை நன்மையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நீங்க சொல்லணும். 3 காரியம் போதும் உங்களுக்கு. 3 காரியம், மேன்மையான காரியத்தை சொன்னேன். எவ்வளவு புரிஞ்சிட்டீங்கன்னு தெரியல. 1, கத்தர் உங்களுக்கு சொல்றாரு, கத்தரால் ஆயிற்று, தேவனால் ஆகும். ஒருவேளை சூழ்நிலை எதிர்த்து இருக்கலாம், கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கலாம், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, என் தேவனால் ஆயிற்று, என் தேவனால் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை. மனுஷனால கூடாது, ஆனால் என் தேவனால் கூடும். எப்படி கூடும்? 3 கருத்து. 1, முதல் காரியம், காரிய சித்தியோ கத்தரால் வரும். அப்படின்னா நான் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் கூட நின்று வாய்க்க பண்ண போகிறார். அது என் தேவனால மாத்திரம்தான் வரும். பெரிய பதவியில் இருந்தவங்க என் கூட இருப்பதனால் வாய்க்க பண்ண போவது இல்லை. பெரிய பலசாலி என் கூட இருக்கிறதுனால காரியம் வாய்க்க பண்ண போவதில்லை. கத்தர் என்னோடு கூட இருப்பார், ஆனால் என் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. 2வது, இல்லாததில் இருந்து கத்தர் தருவார்.
ஆகும், தேவனால் ஆகும். இல்லாததில் இருந்து ஒன்றுமே இல்லை பிரதர், பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், பரவாயில்ல. வயிற்றுல ஒன்றுமே இல்லை, இருக்கட்டும். இந்த இடத்துல தான் ஒரு உடன்படிக்கை, இந்த இடத்துல தான் என் தேவன் வாக்குத்தத்தம், இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறாரு. இல்லைப்பா, இல்லாதது நினைக்காத, இல்லாததில் இருந்தே ஒரு காரியத்தை தோன்ற என்னால் ஆகும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கும் போதே சொல்லணும், என்ன மனசுக்கு சொல்லணும்னா, என்கிட்ட காசு இல்லை ஆண்டவர், என்கிட்ட கடன் ஆண்டவர் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது, இது எல்லாம் முடியுமா? மாறும், என் தேவனால் எல்லாம் கூடும். மூன்றாவது, தீமையை நன்மையாய் மாற முடியும். தீமை, எனக்கு யார் வேணால் தீமை செய்யட்டும், எனக்கு யார் வேணால் எகெயின்ஸ்டாக இருக்கட்டும், யார் வேணால் என்ன திட்டம் போடட்டும், ஒன்றும் வாய்க்காது. யோசேப்புக்கு வாய்க்கலை, தானியலுக்கு வாய்க்கலை, கெதியோனுக்கு வாய்க்கலை, நிறைய தாவீதுக்கு வாய்க்கலை, யாருக்கு வாய்க்கலை, எனக்கும் வாய்க்காது. காரணம், அதே தீமையை எனக்கு நன்மையாக மாற்ற போகிறாரு. என்ன தீமையை நினச்சானோ, நம்ம எந்த இடத்துல அழியும் நினச்சானோ, ஆமான் அப்படி தான் நினச்சான், யூத ஜனமே இருக்கக்கூடாது, இல்லை, அதே இடத்தில் கர்த்தர் யூத ஜனத்தை உயர்த்தி வைத்தார். உங்கள் தலையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அன்னாள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி வாழ முடியாது, அன்னாளுடைய வாழ்க்கை இல்லை. அன்னாள் சொல்கிறார், என் கொம்பை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன உயர்த்துவார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23 2வது வசனம். வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறைவானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நல்லா கவனிங்க, ஒரு தீமையை கர்த்தரை ஒரு மனுஷன் நம்புறதுனால எப்படி நன்மையா மாத்துறாரு பாருங்களேன். வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுடைய 10ஆம் மோவாபிய தலைமுறையை குறித்து சொல்றார். 10 தலைமுறைகள் கூட கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரக்கூடாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட, இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட, தீமையா ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவரை கர்த்தர் உயர்த்துகிறார். ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே மோவாபிய ஸ்திரீயா வந்த ரூத்தை இஸ்ரவேல் மூப்பர்கள் அனைவரும் வாழ்த்தும் அளவுக்கு கர்த்தர் ரூத்தை உயர்த்தி வைக்கிறார். கரங்களை உயர்த்தி அழியா சொல்லுங்க பார்ப்போம். தீமையை கர்த்தர் நன்மையா, நீங்க நினைக்கலாம் இது எனக்கு தீமை, இது எனக்கு பிரச்சனை இல்லை. யார் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், யார் உங்க குடும்பத்துக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், யார் உங்க தொழிலுக்கு எதிர்த்து வர நினைத்தாலும், நீங்க சொல்லுங்க, என் கர்த்தரால் எல்லாம் கூடும். இந்த தீமையை தாண்டி, இந்த போராட்டங்களை தாண்டி, இந்த பிரச்சனைகளை தாண்டி என் தலையை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரம். என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். அவர்கள் முன்பதாகவே என்னை கர்த்தர் நிற்க வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 118 23 ஒரு விஷயம் கூட வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 118 23. தேங்க்யூ ஃபாதர். அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தரால ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போது. என் கர்த்தரால ஆயிற்று, என் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போது. என்ன ஆச்சரியமா இருக்க போது? எது கர்த்தரால ஆயிற்று? முதல் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆகாதென்று தள்ளின, 2வது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆகாதென்று தள்ளின அந்த கல்லே மூளைக்கு. என்னை யாரெல்லாம் தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் என்னை ஒதுக்குனாங்களோ, அவங்க மத்தியில் என் கர்த்தராலே எனக்கு ஆயிற்று. எந்த இடத்தில் தலை குனிந்தேனோ அதே இடத்தில் என் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டேனோ அதே இடத்தில் என்னை கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். எந்த இடத்தில் தோல்வியை சந்தித்தேனோ அதே இடத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். காரணம், என் கர்த்தரால் ஆயிற்று. என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாபா, என் தேவனால எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகும், நீங்க சொல்ல சொல்ல அற்புதம். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான்
ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. நம்பிக்கையோடு பாடுங்க. ஐயா நீரே, இந்த மாதம் முழுவதும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர, எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காகவே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர.